வணக்கம். அந்த பச்சை நிற சைரன் லோகோ, காஃபி வாசனை, நம்மள் பலருக்கு ஸ்டார்பக்ஸ்ங்கிறது வெறும் ஒரு காஃபி கடை மட்டும் இல்ல. அது நம்ம லைஃப்ல ஒரு பகுதி. ஆனா, இவ்ளோ பெரிய உலக சாம்ராஜ்யம் ஒரு சின்ன சாதாரண காஃபி கடையா தான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அதோட அந்த அசாதாரணமான பயணத்த பத்தி நாம இப்போ பார்க்கலாம். எப்படி ஒரே ஒரு காஃபி கடை உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களோட அன்றாட பழக்கமா மாறுச்சு? இதுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் காரணமா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு செம ஸ்மார்ட்டான திட்டம் இருந்துச்சு. அந்த ரகசியம் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம கதை 19ஆவதுகள்ல அமெரிக்காவோட சியாட்டில் நகரத்துல தொடங்குது. யோசிச்சு பாருங்க, எங்க பார்த்தாலும் காஃபி கடைகள், பயங்கரமான போட்டி. இந்த கூட்டத்துல ஸ்டார்பக்ஸும் ஒரு சின்ன கடை தான். அப்போ அவங்க எப்படி தனிச்சு நின்னாங்க? அதுதான் அவங்க முன்னாடி இருந்த முதல் பெரிய சவால். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு தெருமுக்குலயும் ஒரு காஃபி கடை. அப்போ போட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஸ்டார்பக்ஸ் அப்போ வெறும் காஃபி கொட்டைகளை விக்கிற ஒரு கடை. மக்கள் காஃபியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வர முடியுமா? அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. ஆனா ஸ்டார்பக்ஸோட தலையெழுத்தையே மாத்தப் போற ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த நிறுவனத்தோட ஒரு முக்கியமான நபர் ஹாவர்ட் ஷூல்ஸ் ஒரு பிசினஸ் ட்ரிப்பா இத்தாலிக்கு போனாரு. அவர் போனது காஃபிக்காக. ஆனா அவர் கிடைச்சதோ ஒரு புது உலகமே. ஷுல்ஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. அமெரிக்காவுல காஃபிங்கிறது வெறும் ஒரு பானம், ஒரு தேவை. ஆனா இத்தாலியில அது ஒரு அனுபவம், ஒரு கொண்டாட்டம். வெறும் காஃபி கொட்டைகளை விக்கிறது பத்தாது, அந்த அனுபவத்தை விக்கணும்னு அவர் உணர்ந்தாரு. அந்த ஒரு சின்ன பொறி தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. சியாட்டில் இருந்த கேள்விக்கு பதில் எங்கேயோ கண்டம் தாண்டி இட்டாலியில கிடைச்சது. ஷூல்ஸ் அங்கிருந்த காஃபி கடைகளை வெறும் கடையா பார்க்கல. மக்கள் எப்படி கூடி பேசுறாங்க, ரிலாக்ஸ் பண்றாங்க, கொண்டாடுறாங்கன்னு அந்த கலாச்சாரத்தையே ஆழமா படிச்சாரு. அது வெறும் காஃபி கடை இல்ல, அது ஒரு சமூக மையம்னு கண்டுபிடிச்சாரு. இந்த 2 படங்களையும் பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் புரியும். இடது பக்கம் அமெரிக்காவோட ஸ்டைல், காஃபிய வாங்க, வேலைய பாரு. ஆனா வலது பக்கம் இத்தாலி, நண்பர்களோட உட்கார்ந்து பேசுறது, சிரிச்சு பழகுறது. காஃபிங்கிறது மக்களை இணைக்கிற ஒரு பாலம்னு ஷூல்ஸ் அங்கதான் கத்துக்கிட்டாரு. இந்த ஒரு சின்ன பார்வை தான் ஸ்டார்பக்ஸோட எதிர்காலத்தையே தீர்மானிச்சது. ஷூல்ஸோட திட்டம் ரொம்ப தைரியமானது. இத்தாலியோட அந்த ஜாலியான காஃபி கலாச்சாரத்தை அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும். அவர் வெறும் காஃபி கடையை உருவாக்க நினைக்கல, அதுக்கும் மேல ஒரு புதிய சமூக இடத்தை உருவாக்க நினைச்சாரு. அதுக்கு அவர் வச்ச பேர் தான் 3வது இடம். இது ஒரு புரட்சிகரமான யோசனை. 3வது இடம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க வீடு தான் உங்களுக்கான முதலிடம். நீங்க வேலை செய்யற ஆபீஸ் 2வது இடம். இந்த 2க்கும் நடுவுல எந்த விதமான அழுத்தமும் இல்லாம நீங்க நீங்களா இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் 3வது இடம். நண்பர்களை சந்திக்க, தனியா புத்தகம் படிக்க, இல்ல சும்மா ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்பக்ஸ் அந்த இடத்த உங்களுக்கு தர விரும்புச்சு. இதுதான் ஸ்டார்பக்ஸோட சீக்ரெட் ஃபார்முலா. 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். முதல்ல கடைய நல்ல வசதியான சோஃபாக்கள், மெதுவான இசைன்னு செம கம்ஃபர்டபுளா மாத்துறது. 2வதா வெறும் காஃபின்னு இல்லாம லாட்டே, கப்புச்சினோன்னு பலவிதமான பானங்களை கொடுக்கறது. கடைசியா இதுதான் ரொம்ப முக்கியம், மக்களை அங்க அதிக நேரம் செலவு பண்ண வைக்கிறது. இந்த ஃபார்முலா தான் ஒரு காஃபி கடைய ஒரு சாம்ராஜ்யமா மாத்துச்சு. இந்த 3வது இடம்ங்கிற ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? அடேங்கப்பா, பட்டைய கிளப்பிச்சு. அடுத்த சில வருஷங்கள்ல ஸ்டார்பக்ஸோட வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல போச்சு. சியாட்டில் ஆரம்பிச்ச அந்த பயணம் எப்படி உலகத்தோட ஒவ்வொரு மூலைக்கும் பரவுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வளர்ச்சியோட வேகத்தை பாருங்க. 1992ல ஸ்டார்பக்ஸ் பொது பங்காக மாறுச்சு. அதாவது கம்பெனியோட பங்குகளை பொதுமக்கள் கிட்ட வித்தாங்க. இதனால என்ன ஆச்சு? பெரிய அளவுல பணம் உள்ள வந்துச்சு. அந்த பணத்தை வச்சு அமெரிக்கா முழுக்க, அப்புறம் உலகம் முழுக்க கடைகளை திறக்க ஆரம்பிச்சாங்க. வெறும் 16 வருஷத்துல அமெரிக்காவுல மட்டும் 11,000 கடைகள்னா சும்மாவா? நினைச்சு பார்க்கவே முடியல. சரி, கடைகளை திறந்தாங்க. ஆனா காசு வந்துச்சா? லாபம் பார்த்தாங்களா? அவங்க நம்பர்ஸ பார்த்தா நீங்களே அசந்துருவீங்க. அவங்களோட உத்தி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு அந்த எண்கள் சொல்லுது. இந்த நம்பர்ஸ பாருங்க, சும்மா மிரட்டுதில்ல. ஐபிஓவுக்கு பிறகு அடுத்த 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் சேல்ஸ் 20% அதிகமாயிருக்கு. அதை விட சூப்பரான விஷயம், லாபம் அது 30% அதிகமாயிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க வளர வளர அவங்களோட லாபமும் ஜெட் வேகத்துல போயிருக்கு. இதுதான் எந்த ஒரு கம்பெனிக்கும் கனவு வளர்ச்சி. பாத்தீங்களா? இத்தாலியில கிடைச்ச ஒரு சின்ன ஐடியா இன்னைக்கு ஸ்டார்பக்ஸை ஜப்பான்ல இருந்து மெக்சிகோ வரைக்கும் கொண்டு போயிருக்கு. இன்னைக்கு ஸ்டார்பக்ஸ்ங்கிறது ஒரு அமெரிக்க பிராண்ட் மட்டும் இல்ல, அது ஒரு உலக மொழி மாதிரி ஆயிடுச்சு. சரி, கதை இதோட முடியல. ஒரு மலை உச்சில ஏறுறத விட அங்கே நிக்கிறதும் கஷ்டம். இன்னைக்கு ஸ்டார்பக்ஸ் புது புது போட்டிகளையும் மாறிக்கிட்டே இருக்கிற வாடிக்கையாளர் பழக்கங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கு. அவங்களோட கோப்பையில எதிர்காலம் எப்படி இருக்கு? இப்போ ஸ்டார்பக்ஸோட நிலைமை ஒரு இருமுனை கத்தி மாதிரி. ஒரு பக்கம் அமெரிக்காவுல கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் ஸ்டார்பக்ஸ் இருக்கு. அதனால புதுசா வளர இடம் கம்மி.
புது புது காஃபி கடைகளும் போட்டிக்கு வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட ஒரு பெரிய பலம் இருக்கு. அதுதான் அந்த பச்சை நிற லோகோ. அந்த பேரை வச்சு அவங்க இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும்? இப்போ அவங்க யோசனை காஃபி கடைக்கு வெளியே போகுது. நீங்க சூப்பர் மார்க்கெட்ல பாக்குறீங்கல்ல, அந்த ஸ்டார்பக்ஸ் பாட்டில் காஃபி, ஐஸ்கிரீம் காஃபி, காஃபி கொட்டைகள், இதெல்லாம் தான் அவங்க பிராண்ட் வலிமையோட வெளிப்பாடு. அவங்க இப்போ வெறும் ஒரு காஃபி கடை மட்டும் இல்ல, ஒரு பெரிய கன்சியூமர் பிராண்டா மாறிட்டு வராங்க. ஆக சியாட்டிலோட ஒரு சின்ன கடைய ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்தோட ஒவ்வொரு மூலையில இருக்கிற இந்த சாம்ராஜ்யம் அடுத்து என்ன பண்ண போகுது? காஃபி உலகத்தை ஒருமுறை மாத்தினவங்க மறுபடியும் ஒரு புதிய புரட்சியை கொண்டு வருவாங்களா? அடுத்த தடவை நீங்க ஒரு ஸ்டார்பக்ஸ் கோப்பையை குடிக்கும்போது இதை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.